கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மனசுதான் காரணம் அப்படின்னு உங்களால நம்ப முடியுதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணிக்கு கண்ல பிரச்சனை. அது அவங்க அமெரிக்கால இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, அவங்க ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அத செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கண்ல கண்ணீர் சுரப்பியே கண்ணீர சுரக்கல. இது ரொம்ப ரேரான ஒரு கேஸு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தொடர்ச்சியா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஐ டிராப்ஸ் போட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயி, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அவங்களுடைய தொந்தரவ நம்ம கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, "சார் இது ரொம்ப கண்ணு எரியுது, குத்துது, வலிக்குது. கண்ண மூடவே முடியல. ரொம்ப கண்ணு வறட்சியா இருக்கு. இந்த சொட்டு மருந்து போடாம லைஃப்ப லீட் பண்ணவே முடியல சார். இப்படியே சொட்டு மருந்து போட்டு எவ்வளோ நாள் சார் ஓட்டுறது? உங்க மருந்தே இல்லங்கிறாங்க. என்ன சார் செய்றது?" சரிம்மா, நம்ம இதுக்கு மருந்து குடுக்கலாம். நீங்க இந்த தொந்தரவுக்கு முன்னாடி உங்க மனசளவுல நீங்க எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னா, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? ரிலேஷன்ஷிப் இருக்குமா ஒவ்வொரு தொந்தரவுக்கும்? நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "ஆமா சார். அ எங்க அப்பா மாப்பிள அமெரிக்கா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க என்ன ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா, எங்க மாமியார் வீட்டு சைட்ல பொண்ணு கட்டாயம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போனா தான் சம்பாதிக்க முடியும். குடும்பத்த ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு நானும் பிஇ முடிச்சிருக்கேன். சரி அங்க போய் ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு போனேன். ஆ அப்புறமா இடையில அங்க போய் இருக்கிறப்ப மாமியாருக்கும் எனக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வந்தது. அதெல்லாம் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு அழுவேன். அது 1 நாள் 2 நாள் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அழுகுறப்ப, அந்த மாரி சொல்லிட்டு அழுகுறப்ப, "என்ன இப்படிலாம் இருக்க? நான் என் மனைவி இப்படிலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. என் மனைவி ஒரு பாரதி கண்ட புதுமை பெண் மாரி எதுக்கும் அழாம எல்லா பிரச்சனையும் அவளே ஹேண்டில் பண்ற மாரி இருக்கணும். அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீ இப்படி இருக்க? எனக்கு பொண்ணுங்க அழுதாலே எனக்கு பிடிக்காது" அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எப்படி சார் அழாம நம்ம அந்த விஷயத்த சொல்ல முடியும்? அவரு இப்படி சொல்லிட்டாரு. அவருக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் அழுகுறதே இல்ல சார். அப்புறமா மறுபடியும் அவரு வேலைக்கு போறதும் அவருக்கு பிடிச்சிருக்கனால, சரி வேலைக்கு போன வேலையிலும் ரொம்ப பிரஷர் சார். அவங்க லே ஆஃப்லாம் பண்ணாதாங்க. நீங்க நல்லா ஒர்க் பண்ணலன்னா, அவங்க வேலைய விட்டு தூக்கிருவேன்னு வேற மிரட்டுறாங்க. அப்புறம் நான் அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். அது இல்லாம வீட்லயும் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் சார் ஒர்க் பண்ற மாரி இருக்கு. அ இப்படியெல்லாம் இடையில ஒரு 10 வருஷமாவே நெறைய ஸ்ட்ரெஸ் சார். இருந்தாலும் நான் வெளியில காட்டிக்கிறதே இல்ல. சரி வீட்டுக்காரருக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் சார். அப்டின்னாங்க. சரிம்மா, நீங்க கடைசியா எப்போ அழுதீங்கன்னு நான் கேட்டேன். அது 10 வருஷம் இருக்கு சார். கல்யாணம் ஆனப்போ அழுதது தான். அதுக்கப்புறம் நான் அழுகவே இல்ல சார். எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் நான் அழாம கட்டுப்படுத்திக்கிட்டேன் சார். அடக்கிக்கிட்டேன் சார். நான் அழுகுறதே இல்ல சார் நானு. இப்படி நீங்க அழகாம இருந்தாலும் கண்ணீர் சுரப்பியே கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள அவங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல அவங்க எமோஷனல் ஆகி அவுட் பர்ஸ்ட் ஆகி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில கர்ச்சீப் வச்சிருக்காங்க. அந்த தொடச்சுட்டே இருக்காங்க. அந்த கர்ச்சீப் நனஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்து ஒரு பெரிய துண்டு எடுத்து வச்சுட்டாங்க. அதுவும் அவங்க அழுதுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேல அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், "ஏம்மா இப்ப எப்படிம்மா கண்ணீர் சுரப்பி வேலை செய்யுது? எப்படி உங்களுக்கு அழுகை வருது? கண்ணீர் வருதே?" "ஆமா சார், எனக்கு கண்ணீர் வருது" அப்படின்னு. எனக்கு இந்த விஷயத்த இந்த 10 வருஷமா நான் யார்கிட்டயுமே சொன்னதில்ல சார். அப்பா, அம்மாட்டயும் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லவே இல்ல சார். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன் சார். யாரும் என்கிட்ட இப்படி கேட்டதே இல்ல சார். நீங்க கேட்டீங்க, நான் எனக்கு அழுகை வந்துருச்சு சார். அழுதுட்டேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கண்ணீர் சுரப்பி சுரக்குது. அதனால நீங்க இது மாரி ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா அதுக்கு போய் அழுதுருங்க. அழாம அடக்கி, அடக்கி, அடக்கி வச்சா அந்த இதுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் முடிவு 15 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபாலோ பண்றப்ப, சார் இப்போலாம் அழுக வந்தாலும் நான் போய் அழுதுறது சார். பாத்ரூம்ல போயாவது அழுதுறது. வீட்டுக்கார்ட்ட நான் எதுவும் ஓப்பனா சொல்லிர்றேன். எனக்கு இப்படிதான் இருக்க பிடிக்கும். இப்படி எனக்கு அழ வந்தா நான் அழதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அழுதுறேன் சார். என்ன அவரு என் மேல அன்பு காட்டாம போயிருவாரோ, என்னை விட்டுட்டு போயிருவாரோங்கிற பயத்துல தான் சார் எல்லாத்தையும் அடக்கி, அடக்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம அடக்கி, அடக்கி வைக்கிறப்ப அது கண்ணீர் சுரப்பியில பாதிக்குது. அது கண்களையும் பாதிக்குது. கண்கள் எப்பவுமே ஈரமா இருக்கணும். ஈரம் ஈக்குவல் டூ அன்பு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அதற்கு பின்னாடி மனம் இருக்கு. அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம நோயிலிருந்து வெளில வந்துரலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கு பின்னாடி இருக்கிற மனச நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.